வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. இதோட காரசாரமாக எது சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி, 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 சில் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் முக்கியமான விஷயம், அந்த வெண்டைக்காய் முன்னாடியே வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம மோர் குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம், டக்குன்னு சேர்த்தோன்னே இறக்கிடுவோம். அதனால ஃபஸ்ட்டே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வெண்டைக்காயை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொதிக்க விடக்கூடாது, நம்ம சூடு தான் பண்ணுறோம். ஸோ அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அங்கங்கே லைட்டாக பபிள்ஸாக தெரியும், அப்போல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை கத்திரிக்காய் சாப்ஸோடு சர்வ் பண்ணேன். அட்டகாசமான காம்போவாக இருந்தது. ஸோ நீங்களும் தக்காளிலாம் இல்லாத டைமில் ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ணோன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சம்மருக்கு இந்த மோர் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.